பார்க்குறக்கு உங்களுக்கு அப்படியே ட்ராகன் ஃப்ரூட் மாதிரி தெரியுதா? ஆனால் இது ட்ராகன் ஃப்ரூட் கிடையாது. இதை பார்த்தா என் பொண்டாட்டி காலையில் லெமன் ஜூஸ் போடுற மாதிரி உங்களுக்கு தெரியுதா? ஆனால் இது லெமன் ஜூஸ் கிடையாது. மருதாணி மாதிரி இருக்கா? தலைக்கு போகிற மருதாணி மாதிரி இருக்கா? இல்லை, கூழ் மாதிரி இருக்கு. காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ராகி கூழ் குழு குழுன்னு இருக்கும் இன்னைக்கு. அது வந்து டிராகன் ஃப்ரூட் கிடையாது. எனக்கு பிடிச்ச உருளைக்கிழங்கு கூட்டு. இது வந்து கரிஜீரக போட்ட உருளைக்கிழங்கு கூட்டு. அப்புறம் அது வந்து லெமன் ஜூஸ் கிடையாது, லெமன் சாதம். இது உனக்கு ரொம்ப பிடிக்குமா? ஆமா, ரெண்டுமே எனக்கு பிடிக்கும், அதனால தான் பண்ணிருக்காங்க. அப்புறம் எப்பவும் ரெட்டை ஜடை போட்டு போய் இன்னைக்கு என்ன ஒத்த ஜடை போட்டு போய் என்ன விசேஷம்? எங்கே போகிறேன் அது நான் சொல்கிறேங்க. இது வந்து சிஸ்டி விட்டு வந்து ட்ரிப்பு போகிறாளாமா. நான்லாம் வந்து ஸ்கூல் படிக்கிற காலத்தில் ஒரு ரூபா வாங்குறதுக்கு எங்கள் அப்பாட்ட 1 மணி நேரம் நிற்கணும். எவ்வளோ நேரம்? 1 மணி நேரம். 1 மணி நேரம் நின்னா தான் எனக்கு 1 ரூபா கிடைக்கும். அதுவும் 9ஆவது படிக்கும்போது தான் எனக்கு 1 ரூபாயே கிடச்சிச்சு. அதுக்கு முன்னாடி 5 பைசா 10 பைசா தான் கிடச்சிட்டு இருந்துச்சு. இவன் வந்து இப்போ 5 பைசா 10 பைசா இருந்துச்சு, உங்களுக்கு கிடைச்சிச்சு. அவங்க காலத்தில் எது இருக்கோ அதுதானே அவங்களுக்கு கிடைக்கும். அவள் வந்து இன்னைக்கு எங்கேயோ அதுவும் பக்கத்தில் ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்தில் எங்கேயோ ட்ரிப்பு போகிறாலாமா. அதுக்கு வந்து ஒரு 1000 ரூபா செலவு. டேடி ஒரு 1000 ரூபா செலவு கொடுங்க, நான் ட்ரிப்புக்கு போகிறேன் அப்படின்னு வந்து அசால்ட்டாக கேட்குறா. அப்போ அவளுக்கு எவ்வளோ திமிரு இருக்கும். நான் வந்து தூக்கி போட்டு 4 மிதி மிதிச்சேன். எத்தனை மிதி மிதிச்சேன்? 0. யார் மிதி வாங்கினா? 4 மிதி வாங்கினாங்க. 4 மிதி மிதிச்சேன். அதனால அழுதுட்டு உட்காந்துருக்கா. நான் அழகவே இல்லையே. எங்கம்மா போகிற? நான் வந்து படம் பார்க்க போகிறேன். படம் பார்க்குற? ஃபர்ஸ்ட் ஒரு மியூசிக், ஃபர்ஸ்ட் ஒரு மியூசியம் போவோம். அதுக்கப்புறம் ஒரு எஜுகேஷனல் மூவிக்கு போவோம். அப்புறம் வந்து ஒரு டோம். சரி, போயிட்டு வந்து உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லு, சரியா? நானே காசு சேவ் பண்ணி வச்சு தான் நான் கொண்டு போறேன். எவ்வளோ கொண்டு போற? 160 rupees. 160 rupees நீ செலவு பண்ணுவியா? சேவ் பண்ணேன். அதுவும் இல்லாமல் அவளுக்கு எல்லாமே ஃபுல் எல்லாத்துக்கும் காசு கொடுத்தாச்சு, ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்தாச்சு, எல்லாம் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் 160 rupees கொண்டு போகிறேன். இதுதான் என்னோட கியூட்டான டெடி பேர் பேக். இதுக்குள்ள வந்து எல்லாமே அடங்கி இருக்கு. அடங்கி வருது, எல்லாம் ஸ்நாக்ஸ் தான். என் பொக்கிஷம் எல்லாம் உள்ளதா இருக்கு. எல்லாமே எனக்கு பிடிக்காததா இருக்கு. ஏய், லெமன் சாப்பாடு உருளைக்கிழங்கு கூட்டு சூப்பரா இருக்கும். அது எனக்கு பிடிக்காது. அப்ப நீ வந்து லூசி. என் முடியோட ரகசியம் வேணுமா? கமெண்ட் பண்ணுங்க.